மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு சனி 3ஆம் இடம் தைரியஸ்தானம் செல்வதால் நன்மைகள் தங்களுக்கு அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மிக அற்புதமாக இருக்கும். நீண்ட நாளாக நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு உடலில் ஆரோக்கியம் பெருகும். கடந்த காலங்களில் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் தங்களுக்கு படிப்படியாக குறையும். மருத்துவ செலவுகள் குறைந்து புது பொலிவுடன் காட்சி தருவீர்கள். மன மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டில் உள்ள மூத்தோர்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் பெருகும். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை குடும்பம் நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வர். குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கலாம். பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். தங்களின் தேவைக்கு ஏற்ப பண வரவுகள் வந்து செல்லும். சிறப்பான புத்திர பாகியத்தை பெறுவீர்கள். குடும்ப தேவைகள் அனைத்தும் தங்களுக்கு பூர்த்தியாகும். ஆனால் சர்ப்ப கிரகங்கள் சற்று பாதகமாக இருப்பதால் சில நேரங்களில் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும். கொடுக்கல் வாங்கலில் தங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். என்றைக்கோ கடனாக கொடுத்த பணம் திரும்பி வரலாம். அடுத்து இந்த நேரத்தில் பெரிய தொகையை ஈடுபடுத்தி லாபம் காண்பீர்கள். உங்களுக்கு இருந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் அனைத்தும் சாதகமாக இருக்கும். கடன்கள் யாவும் குறையும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்றாக லாபம் ஈட்டுவீர். தரகு, கமிஷன், ஏஜென்சி துறையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். பார்ட்னர்ஸ் நன்றாக புரிந்து கொள்வர். ஒருவரை ஒருவர் அனுசரித்து ஒத்துழைப்பு பெருகும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசு வழியில் தங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய கூட்டாளிகள் வந்து சேர்ந்து தங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் ஆகியவை அனைத்தும் தாராளமாக தங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. உடன் பணி புரிபவர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். செய்யும் பணிக்கேற்றபடி தங்களுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். தேர்தலில் நிற்பவர்கள் எளிதாக வெற்றி பெறலாம். கட்சிக்குள் தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். புகழ் செல்வாக்கு பெருகும். தங்களை பற்றிய வீண் வதந்திகள் அனைத்தும் மறையும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். மகசூல் அதிகரிக்கும். லாபம் அதிகரிக்கும். புதிய வழிமுறைகளை கொண்டு நல்ல விளைச்சலை கொடுப்பீர்கள். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீர்கள். கடன்கள் யாவும் பைசலாகும். பங்காளிகளிடம் ஒற்றுமை அதிகரிக்கும். கலைஞர்களை பொறுத்தவரை ஆதாயம் தங்களுக்கு அதிகரிக்கும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதாபாத்திரங்கள் கிடைக்கும். புதிய பட வாய்ப்புகள் தங்களை தேடி வந்து தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பல ஒப்பந்தங்களில் தாங்கள் கையெழுத்திடுவீர்கள். ரசிகர்களின் ஆதரவு தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். சிலர் கலைத்துறை சம்பந்தமாக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உடலில் அழகு, இளமை கூடும். உடலை நன்றாக பராமரிப்பீர்கள். பொருளாதார உயர்வுகளால் குடும்ப தேவைகள் அனைத்தும் தங்களுக்கு பூர்த்தியாகும். பிரிந்த உறவுகள் அனைவரும் ஒன்று சேருவர். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். மகர ராசினருக்கு 90% ஆக சனி பெயர்ச்சி நன்மை தரும். கோவிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.